வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அறிவு சார்ந்த பெரியோர்களே, ஆராய்ச்சியாளர்களே, தத்துவ ஞானத்தில் வெற்றி கண்டு ஞானியர்களாக திகழும் பேராசிரியர் பெருமக்களே, உங்களோடு நானும் இந்த விழாவில கலந்து கொள்கிறேன். இந்த விழா என்ன விழா என்று கேட்டால், இறைநிலையே அதனுடைய பயணத்திலே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு இடம். ஒவ்வொரு இடமும் மேன்மை பெற்றதுதான். இந்த இடம் ஒரு மிகச் சிறப்புடையதாக எதிர்காலத்திலே திகழவிருக்கிறது. அன்பர்களே, தத்துவ ஞானம், விஞ்ஞானம் இரண்டும் இறைநிலையை மனிதனுக்கு உணர்த்துவதற்காக ஒரு முயற்சி தான். நீங்கள் அனைவரும் உண்மையை உணரும் போது இறைநிலை என்பது ஒரு முழு சரித்திர புத்தகமாக, இறைநிலை என்பதே ஒரு சரித்திர நூலாக எடுத்துக்கொண்டால், அதிலே வரக்கூடிய ஒரு சாப்டர், ஒரு பகுதியும் ஒரு பேராசிரியராக விளங்குகிறார்கள். உங்களிடம் பயிற்சி பெறும் அன்பர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு தலைப்பு, ஒவ்வொரு பொருளை விளக்க வேண்டுமானால் தலைப்பு கொடுப்பாங்க. அங்கங்க அந்த தலைப்புக்குள்ளாக படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆராய்ந்து கண்ட உண்மைகள், அதை கேட்கும் ஒவ்வொருவரும் அதில் உள்ள எழுத்துக்கள். எதை பிரிப்பது? இதுவரையில விஞ்ஞானத்திலும் மெஞ்ஞானத்திலும் எவ்வளவுதான் வளர்ச்சி பெற்று திகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு குறைபாடு என்று சொல்ல வேண்டும். குறைபாடு அல்ல, வழியில நின்றிருக்கிறது. சாதாரணமாக பக்தி மார்க்கத்தை தழுவியவர்கள் இறைவன் உலகத்தை படைத்தான் என்பார்கள். அது ஓரளவுல தன்முனைப்பை நீக்கிய, அகம்பாவத்தை நீக்கிய ஒரு வார்த்தை. இறைவன் தான் படைத்தான். ஆனால் நீங்கள் மேலே ஞான மார்க்கத்துக்கு வரும்போது இறைநிலையை நன்றாக உணர்ந்த போது பார்த்தா, இறைநிலைக்கு இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்ற என்ன தேவை? எதை எடுத்து இந்த உலகத்தை படைத்தான் என்றால், அவனுக்கு அப்பால் இன்னொரு பொருள் இருந்தது என்பது அல்லவா? அப்படியே இல்லையே. இந்த குறைபாடுகள் எல்லாம் போக்குவதற்கு இன்று முதல் கொண்டு ஒரு கருத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இறைநிலையிலே இருந்து அணு தோன்றி அணுக்கள் கூடி அதுவாயிற்று இதுவாச்சு என்று சொல்வது சரிதான். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அதுவேதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் பேராற்றல். பின்னால வந்த கவிகள்ல பல இடங்கள்ல கொடுத்திருக்கோம். ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கு ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா. இங்கே ஒரு 400 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். 400 பேரும்
தெய்வம் என்ற கருத்துல ஒன்றாக இருக்கிறதா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உருவம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு தன்மை தெய்வத்துக்கு படைத்து அதுதான் தெய்வம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மை என்ன? மரத்திலே இருந்து, விதையிலே இருந்து மரம் தோன்றியது சரிதான். ஆனா விதை என்னாச்சு? மரத்துக்குள்ளதான் இருக்கு. மறுபடியும் அந்த ஒரு விதையை போல 1000 விதைகளை கொடுக்கிறது. இதற்கு விதையில் இருந்து மரம் தோன்றியது என்ற போது விதையே மரமாச்சின்னு சொன்னா அதுதான் டிரான்ஸ்பார்மேஷன், தன்மாற்றம். இந்த தன்மாற்றம் என்ற தத்துவம் இன்று பிறந்ததாக ஆழியாறு அருவி திருக்கோயிலே பிறந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். தன்மாற்றத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் உண்டு. சத்தம் வருகிறது. வள்ளுவர் கூறியது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் நன்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்டே உலகு என்று சொல்லிட்டார். அதற்கு மேல தமிழ்ல விளக்கம் கொடுக்க முடியவில்லை. பிற்காலத்துலதான் தன்மாற்றம் என்பது உண்டாச்சு. எப்படி தன்மாற்றம்? இறைநிலை தன்னிருக்கத்தினாலேயே தன்னை நொறுக்கிக் கொண்டு தூளாகியது. நாம பார்க்கிறதெல்லாம் ஒன்றுமில்லாத தெரியுத. காரணம் என்னன்னா, ஒரு சிறிய, அவ்வளவு சிறிய பொருள் அந்த துகள், அவைகளெல்லாம் நிறைந்து இருந்த போதிலும் கூட அங்கே அது எத்தன்மை அடைகிறது என்று பாருங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள். தமிழ்ல அதுக்கு சரியான வார்த்தைகள் வழக்கத்தில் இல்லை. பாய்ம பொருள், பாய்ம பொருள் என்று சொல்லும் போது 2 தன்மைகளை நீங்கள் அதற்கு கொடுத்து பார்க்க வேண்டும். எந்த இடத்திலேயும் ஊடுருவி பாயக்கூடியது என்பது ஒன்று. எந்த பொருளிலும் அதிலே ஊடுருவி பாய அருளாற்றலுடையது. இதை ஆங்கிலத்தில் பெர்மியேட்டிவிட்டி அல்லது பெர்மியபிள் என்று சொல்வார்கள். தன்னிலே ஊடுருவி பாய்கிறது. இன்னொன்றிலே ஊடுருவி பாயும் போது பெனிட்ரேட்டிவ் என்று சொல்றோம். இந்த 2ஐயும் வைத்துக் கொண்டு பாருங்க. அதைத்தான் இப்ப சுத்த வெளி என்று சொல்லுகிறோம். சுத்த வெளி என்றால் ஒன்றுமே இல்லையே. இந்த குழப்பம் எதுக்காக சொல்லுங்க? ஏனென்றால் ஒரு பொருளை உணர வேண்டும் என்றால் அதைவிட நுண்ணிய நிலையிலே அறிவு நின்றால்தான் அந்த பொருளை உணர முடியும். எந்த பொருளை உணர்கிறோமோ அந்த பொருள் மனதை தூக்கி அந்த நிலையிலே நிறுத்தி உணரச் செய்கிறது. அப்பொழுது இதுவரையில நாம் தொடர்பு கொண்டு உணர்ந்த பொருட்கள் எல்லாம் ஸ்தூல தேகம், பிசிக்கல் பங்கன்ஸ், எத்தனையோ அணுக்கள் கூடியது. அந்த அணுக்களுக்கு முன்னோர்கள் ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. அணுக்களுக்கு முன்னதாக அணுக்களை உற்பத்தி செய்த ஒரு மூலப்பொருள்
நுண்ணணு என்று தமிழ்ல சொல்லலாம், பரமாணு என்று எல்லா மொழியிலையும் சொல்லலாம். சின்னது பரமாணு, அதே போல பரமபிதா, அதை விட பெருசு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை கொண்டு பரம அணு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ நாம் பார்க்கக்கூடிய சுத்தவெளி அந்த பரமாணுக்கள் நிறைந்த ஒரு கடல் தான். அந்த பரமாணுக்கள் என்றது பரமே இயக்கத்துக்கு வந்த போது அது துகளாக, ஏன் பரம் என்ற ஒரு இறையாற்றலினுடைய செயல் என்ன? தன்னிருக்கம். அதுக்கு வேற இன்னொரு இருக்கமோ வேற இன்னொரு ஆற்றலோ இல்லை, தானே எல்லா ஆற்றலையும் உடையதாகினால தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். தன்னையே இறுக்கிக் கொள்ற போது தானே துகள்களாகி விடுகிறது. அந்த துகள்கள் தான் பரமாணு என்று சொல்லும். பரம் அணு, நுண்ணிய மூலக்கூறாயிற்று. அவைகள் சேர்ந்து, ஏனென்றால் அது தன்னிருக்கத்தில் இருந்து வந்ததனால மீண்டும் அதே இறைநிலையானது சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கும் போது ஒன்று சேருகிறது. ஒவ்வொரு அணுவும் பரமாணுவும் தன்னையே தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிற போது இன்னொன்று அதோட கலக்க முடியாது, தனித்தனியாகத்தான் இருக்க முடியும். ஏன்? இந்த சுழற்சியினாலே ஏற்படக்கூடிய அலை மற்றொன்றை ஒரு அளவிலே தள்ளி நிறுத்துகிறது. அந்த சுழற்சியே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், விலக்கும் சக்தி. இப்போ விண் என்பது என்ன? இறைநிலையினுடைய நுண்பகுதி. இறைநிலையே தான் இயக்கத்துக்கு வந்த நிலை. அதே நுண்பகுதி விரைவாக சுழலும் போது அதை போல இன்னொன்று கிட்ட ஒட்ட முடியாது. அந்த சுழற்சியினாலே பிரிச்சே வச்சிருக்குது. அது காரணம், எந்த இடத்துல இறையாற்றல் நெருக்கம் அதிகமாகுதோ அதுக்கு ஒரு அளவுல தான் நிற்கும். அதன் பிறகு மலர்ச்சி, இருக்க ஆற்றல் மலர்ச்சி ஆற்றலாக மாறிவிடுகிறது. இது ஒரு முக்கியமான திருப்பம் நமது தத்துவத்தில். இறைநிலையிலிருந்து விண் தோன்றியது. விண்கள் கூட்டுதான் பிரபஞ்சம். இது விஞ்ஞானிகளும் சொல்றாங்க, விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. ஆனா விண்ணுக்கும் இறைநிலைக்கும் இடையிலே உள்ள இந்த விண்துகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் விஞ்ஞான கருவிகள் தொலைநோக்கி 1000 மடங்கு பெருசாக காட்டக்கூடியது. தூரம் பார்வையும் உண்டு, கிட்ட பார்வையும் உண்டு. அந்த விஞ்ஞான கருவிகளுக்கெல்லாம் இந்த நுண்துகள் எட்டவில்லை. எட்டவில்லை என்றதுனால நாம் இல்லை என்று சொல்றோம். இது எப்படின்னா, நிலவு எப்போயிலும் கரைஞ்சு போதா மறைஞ்சு போதா? கிடையாது. நிலவு எப்பொழுதும் அப்படியே தான் முழு நிலவும் இருக்கிறது. சூரியன் எந்த பக்கம் காய்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சூரியனை மறைக்குது பாருங்க, அது வரையில அந்த நிலவு இருளாக